ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் என்னோடய கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஷேர் பண்ணுறேன். அது போக புதுசாக யாரும் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரம் த ஸ்க்ராச், ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் சைடில் நீங்கள் ஒரு ஐடியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு சர்வீஸை பற்றி பேச போகிறேன். ஸோ அதுதான் AWS, அமேசான் வெப் சர்வீசஸ். நிறைய இருக்குது, பட் இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AWSல மெயினாக நான் எதை உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களை நான் கவர் பண்ணுறேன். ஸோ சர்வர் இன்னும் இருந்திருக்கேன். பேசிக்காக EC2வில் இன்ஸ்டன்ஸ் இப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா முதல்ல AWS லாகின் பண்ணிவிடுவீங்க. லாகின் பேஜில் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்லேயே நீங்கள் EC2 நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். அதில் ஜோன்னு சொல்லியிருக்கும், நீங்கள் ஜோன் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஜோன் காட்டும். நீங்கள் அந்த கொடுக்குற ஜோனில் எதுவாவது ஒரு ஜோனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் காட்டும். நீங்கள் அதில் விண்டோஸ் கிளிக் பண்ணி விண்டோஸ் இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணணும். நீங்கள் லினக்ஸ் ஆர் உபுண்டோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ரேம் எல்லாமே டிஃபால்ட்டாகவே ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்னா இன்பில்டாகவே எங்களுக்கு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் நியர்பை போட்டிருக்கும். எல்லா டீட்டெயிலும் ரேமு, CPU கோடு எவ்வளோ வேணுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும் ஃப்ரீ டயர்னு சொல்லி. நீங்கள் அடிஷ்னலாக மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பில் ஆட் ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுலேயும் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ இப்போ விண்டோஸ் ஆன்ஸ்னால் கீப்பேருக்கு இங்கே க்ரியேட் பண்ணணும். கீப்பேருக்கு க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கிரியேட் நியூ கீப்பேர்னு காட்டும். ஸோ நீங்கள் கீப்பர் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும். நீங்கள் என்ன நேமில் கொடுக்குறீங்க, எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதையும் கொடுத்துட்டு அதே மாதிரி விண்டோஸ் சர்வரிங் க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சா நீங்கள் பெம் ஃபார்மேட் அங்கே ஃபார்மேட் காட்டும், PPK பெம்னு சொல்லி. இங்கே பெம் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெம் ஃபார்மேட்டு. இதே அமேசான் லினக்ஸு உபுண்டோ இதுக்கெலாம் PPK ஃபார்மேட்டு. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிமைனிங் லிங்க்ஸ் எதுவுமே நீங்கள் தொடவே கூடாது. அப்படியே விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் க்ரியேட் ஆகிடும். லான்ச் கொடுத்தீங்கன்னா சர்வர் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் சர்வரில் நான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் பண்ணுறாச்சுன்னா சர்வர் க்ரியேட் ஆகிடும், உங்களுக்கு லோட் ஆகும். வித்தின் 2 to 3 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சர்வரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கனெக்ட்டு ஸ்டேட்டஸ் கார்டு. நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அந்த க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிரிண்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ண அந்த பாத் கேட்கும். பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ அப்போலாம் கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்ட் தேவைப்படும். ஸோ இது விண்டோஸில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் சேம் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஆர் உபுண்டோ பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் ஃபைல் மட்டும் வேறு இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கேற்ற இமேஜ் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான இப்போ ரேம், கோர், CPUலாம் காட்டும். நீங்கள் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இருக்கிற இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேம் கீப்பர் கிரியேட் பண்ணுறப்ப PPK ஃபார்மேட் நீங்கள் சேவ் பண்ணணும். PPK ஃபார்மேட்டில் சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் PPK ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த கீப்பேர் ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா லினக்ஸ் சர்வரை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் புட்டி யூஸ் பண்ணணும். போர்ட் நம்பர் கேட்கும். லினக்ஸ் சர்வரை டிஃபால்ட்டாக நீங்கள் புட்டி லாகின் பண்ணலாம். டிஃபால்ட் போர்ட் நம்பர் 22 தான். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் நான் தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் வர அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல் டெமோ காட்டுறேன். பட் இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன்.
நான் சொல்ல அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வரும். கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு டெமோவே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து வீடியோஸில் வந்து EC2வில் வந்து ஒரு சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி நான் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். புரியலனா கொஞ்சம் வீடியோ நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பட் வரக்கூடிய இந்த அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து ரியல் டைம் சினாரியோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்தராக வந்து உங்களுக்கு மற்ற ஏதாவது பார்க்குறதான்னு சொன்னால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்கள் போட்டிருப்பேன். மெயினாக வந்து டெஸ்க்டாப் ட்ரபிள் ஷூட் பற்றி போட்டிருப்பேன். ஒரு அவுட்லுக்கில் வந்து இஷ்யூ எப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி பேசிக்காக வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துங்க இதை ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.